Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. And the Om chanting சொல்றச்சு கூட அதை உணர்ந்து சுகமா சொல்றப்ப ஒரு பேரானந்த நிலைக்கு நம்ம போறோம். என்ன அதுதான் நம்முடைய ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன். குருஜி இப்ப ஸ்பந்தகாரிகா சொல்றதுல பார்த்தோம்னா தட் இஸ் ஸ்பந்தா. ஸ்பந்தா மீன்ஸ் வைப்ரேஷன்ஸ். ஸோ அதுதான் நம்முடைய ஒரிஜினல் வைப்ரேஷன், இயல்பான வைப்ரேஷன். ஓம்காரம், அகார புகாரம். ரொம்ப அழகா இருக்கு. குருஜி ஆரம்பிச்சிருக்கார். ரொம்ப நல்லா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எனவே இப்ப நாம 23 பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 23வது பாடல் என்னன்னு, அதுவே முக்கிய இதயம், அதன் கண் இவ் அகிலமுமே அமர்ந்து இருக்கும், அது ஆடி எப்பொருட்களுக்கும் எல்லா செல்வங்களுக்கும் அதுவே இல்லம், அதனாலே அனைத்து உயிர்க்கும் அறிவு அதுவே, அதுவே இதயம் என அறையலாகும், சிதையா நிற்கும் கல் போல் சடவுடலின் அவயவத்து ஒரு சிறு கூறு அன்றார். இங்கே பகவான் சொல்வது இதயம் என்பது உள்ளுணர்வின் பார்ப்பட்ட, அவர் சொன்னது போல மார்பின் வலதுபுறம் அமைந்திருக்கக்கூடிய உள் உணர்வு இதய குகை. இந்த அவயவமாகப்பட்ட அவயவம் என்றால் அங்கம். இந்த அவயமாகிய இதயமானது ஒரு சிறு கூறு உடல்ல இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு, டப்பு டப்புன்னு. அதாவது உயிர் வாழ்ந்துருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அது உள் உணர்வு அல்ல. உனது உள் உணர்வாக விளக்கக்கூடிய அந்த இதயம்தான் ஆடி, கண்ணாடி. உனது உண்மை நிலையை விளக்கம் சொன்னார். இப்ப நம்ம 24வது பாடல் வந்து இன்னைக்கு கிளாஸ் நம்ம 24வது பாடல். ஆதலினால் இனிமேல என்ன பகவான் என்ன பண்ணுவாரு, உன்னுடைய உள்ளுணர்வு தான் உண்மையான நிலைன்னு நிரூபிச்சுட்டார். அதை வந்து அவர் எஸ்டாப்ளிஷஸ், அதை அப்படியே உறுதிப்பட சொல்லிட்டார். இனிமேல் அவர் சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாம் அந்த உள்ளுணர்வை பேஸ் பண்ணி அந்த உள் உணர்வில் எப்படி லயிப்பது என்பது தான் இருக்கும். இனிமேல் மற்ற வர பாடல்களாம் 24ல இருந்து 40வது பாடல் வரைக்கும் அப்படிதான் வரும். ஆதலினால் அறிவுமயமாம் சுத்த இதயத்தே அகத்தை சேர்க்கும் சாதனையார், வாதனைகளோடு வாயு ஒடுக்கமுமே சாரும் தானே. இப்போ அறிவுமயமாம் என்ற இதய அந்த உள்ளுணர்வு தெரிஞ்சு கொடுத்து, அதுதான் சுத்த இதயம். அதோட எப்படி நம்முடைய அகத்தை சேர்த்தல், அகம் என்றால் ஞானம், எப்படி நம்முடைய ஞானத்தை அதனுடன் ஒன்ற வைத்தல். உள்ளுணர்வு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே அந்த உள்ளுணர்வு எப்படிப்பட்டது, கருணாமயமானது, அன்புமயமானது, ஞானமயமானது, எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய சங்கமமாக ஒரே உயிர்ப்பாக இருக்கக்கூடியது எல்லாருக்கும் தெரியும். எப்படி நூல் அறிவினால் நமக்கு தெரியுது. ஆனால் அதை எப்படி தன்மயமாக உணர்வது, அதுதானே நம்முடைய ஜேர்னி, அதுதான் நம்முடைய பிரயாணமே, பயணமே அதுதானே, வாழ்க்கை பயணமே, மனித பிறவியின் லட்சியமே அதுதானே. அதனால பகவான் என்ன சொல்றார், அகத்தை சேர்க்கும் சாதனையார், வாதனைகளோடு வாயு ஒடுக்கமுமே சாரு. வாதனைகள்னா ஆசா பாசங்களாகிய பந்தங்கள், அது தவிர்க்க முடியாது. மனித உடல் வளர்ச்சியே எல்லோரும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், சூழ்நிலைகள், பொருள்கள் இதோடு நமக்கு தெரியாம பந்தப்படும். எப்படி ஒரு இயற்கை காட்சியை பார்க்க வச்சு ஆஹா ரொம்ப அழகா இருக்கேங்க, ஒரு சின்ன அணில் குடுகுடுன்னு மரத்து மேலே ஏற வச்சு அது அழகு ரசிக்காம இருக்க முடியல. ஒரு குயில் கூன்னு எங்கேயோ கூவரச்சு, அடடா இயற்கை, அம்பா எப்பேற்பட்ட ஒரு உன்னுடைய படைப்பம்மா அப்படி நம்ம வர்ணிக்கிறோம். அது
இயற்கையினுடைய அழகு. ஆனால் பகவான் சொல்றார் அதனுடன் பந்தப்படாதே சொல்றமே ஒழிய நமக்கு தெரியாம பந்தப்படும் இல்லையா? அந்த அணில் குடுகுடுன்னு மரத்தடி ஏறுது, கீழே பொத்துன்னு விழுறது, ஐயோ நம்ம குடிச்சுக்கிறோம். அந்த அணிலுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய ஒன்று அந்த அணிலினுடைய வேதனையை உணர்கிறது. உண்டா இல்லையா? அப்போ நீ இறைமைக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டேன்னு அர்த்தம். பகவான் அங்கதான் சொல்றார், சின்ன அப்படி இந்த பிரில் போட்டு பாத்திரத்தை கழுவுற மாதிரி கொஞ்சம் அப்படி தெளிச்சுட்டு பகவான் நம்மளுக்கு தெளிச்சு விட்டுனா பிரகாசம் ஆயிடும். அந்த அன்பு உணர்வு நிலை, பிற உயிர்களின் உணர்வை உணரக்கூடிய நிலை இறைவுக்கு மிக பக்கம். ஆனா அதுல இருந்து கப்புன்னு கொஞ்சம் நம்ம டிட்டாச் ஆகணும் பகவான் சொல்றார். அது எப்படி? வாயு ஒடுக்கமுமே. இப்ப தெரியறதா சுதர்ஷன கிரியா அவருடைய அற்புதமான ஒரு சக்தி. பிராணாயாமாவினால் உன்னுடைய மூச்சினை ஒரு வழிவகுத்தலினால், ஒரு நியமப்படுத்ததினால் சாரும் தானே. அற்புதமான வார்த்தை, தமிழ் வார்த்தைக்கு அதுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. சாரும் தானே. நீ முயற்சியே பண்ண வேணாம், புசு புசுன்னு மூச்சு எடுத்து விட்டுண்டேரு, டக்குன்னு உனக்கு தெரியும் நீதான் அதுன்னு. அதுதான் குருதேவருடைய அளப்பரிய ஒரு கருணை. ஒரு அம்மா குழந்தை தத்தக பத்தக நடந்து கீழே விழுறது. ஆனா கீழே விழுச்சு அம்மா பிடிச்சிக்க மாட்டான். வா 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 எந்திரி வா 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 கையை அப்படி இப்படி ஆட்டுவான். குழந்தை அம்மா கிட்ட போனாங்கிற ஆர்வத்துல முன்ன தத்தக பத்தகன்னு வரும். ஒரு நிலையில அம்மாவோட வேகமா ஓடும், அது வேற விஷயம். ஆக அம்மா இப்படி இப்படி கையை காட்டுற வா வா வான்றப்ப அதை முயற்சி எடுக்கிறது. அப்போ அந்த நடக்கக்கூடிய ஓடக்கூடிய உனக்குள் இருக்கக்கூடிய இயல்பான இயற்கை அறிவு தானாக மலருது. உண்டா இல்லையா? முதல்ல குழந்தை கூப்பிட விடுறது, அப்புறம் முட்டி போடுறது, அப்புறம் தத்தக்க பத்தர் மழையில எந்திரிச்சு நிக்கிறது, அப்புறம் அம்மா நடத்துல வா வா வான்றப்ப முதல்ல அடி விட்டு பொத்துரும் விடும். அம்மா வட 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 மழையில என்கரேஜ் பண்ணி அப்புறமா இயல்பு என்ன, அது உனக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு அது தானா மலருது. அது போல நீ பிராணாயாம பண்ணிட்டு வந்தாலேயே ஏற்கனவே உனக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம் தானாக மலரும். பகவான் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறார். குருஜி அதான் சொல்றார், யூ ஜஸ்ட் டு தி பிராணாயாமம், ஐ வில் கெட் கனெக்டட் டு. அவர் நீ வெட்டி முறி சொல்லல, தலைகீழ நின்றுட்டே சொல்லல, முள்ளு மேல நெல்லு சொல்லல, ஆணி மேல நெல்லு சொல்லல, வெறுமனே மூச்சு எடுத்து விட்டாங்கிற. சரியா? அதுதான் இங்க பகவான் வாதனைகளோடு எவ்வளவோ ஆசை பாசங்கள் பந்தங்களில் நீ சிக்குண்டு இருந்தாலும் வாயு ஒடுக்கமுமே சாரும் தானே. சார் உனக்கு நீ அடைவாய் சொல்லல, நீ சார்வாய் சொல்லல, நீ அதை பெற்று உய்வாய் சொல்லல, நீ அதை அடைவாய் சொல்லல, சாரும் தானே. தானாகவே அந்த ஞான நிலை உனக்குள் மகிழ்க்கும். ஏனென்றால் அந்த ஞானம் ஏற்கனவே உனக்குள். அதுதான் த கிரேட்டஸ்ட் மனித பிறவிங்கிறது, அற்புதமான பிறவி. அந்த காரணமே அதுதான். இறைமை தான். நாம் அந்த இறைமையை உணராம நம்ம இருக்குமே ஒழிய இறைமை பக்கத்திலேயே இருக்கு. அம்மா எப்பட நம்ம குழந்தை நம்ம மடிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதை உணர்ந்துட்டோம்னா இந்த உலக வாழ்க்கை என்ன, எங்க இருந்தாலும் ஆனந்தமா இருக்கும். குப்பை தொட்டி பக்கத்துல இருந்தாலும் ஆனந்தமா இருக்குங்க, கோபுரத்துல இருந்தாலும் ஆனந்தமா. ஏன்னா அந்த இயல்புகளை இந்த பாடல் மறுபடியும் பார்க்கலாம். அழகான பாடல். ஆதலினால் அறிவுமயமாம் சுத்த இதயத்தை அகத்தை சேர்க்கும் சாதனையால் சாதனைகளோடு வாயு ஒடுக்கமுமே சாரும் தானே. இங்கதான் பகவான் அந்த பிராணாயாமாவை ரொம்பவுமே அபியாசத்தால் நீ பயிற்சி பண்ண. மறுபடியும் அதே தான் வருது. என்னது சத்துதீர்காலே நிரந்தரிய சத்கார சேவிப்பா திரும்ப திரும்ப பத்தஞ்சலி நிக்கிறார் இங்க பகவான் இன்னைக்கு சொல்றது அதுதானே, அபியாசம் சொல்றார். வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறமா அடுத்த பாடல் 25வது பாடல்ல அதுக்கு அடுத்த நிலைக்கு போற. அகில உபாதி அகன்ற அறிவு எது? உபாதி என்ன? உபாதைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள். அகில உபாதி, அகிலன அனைத்து விதமான வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் இல்லாத அகன்ற, அகன்று விசாலமாக இருக்கக்கூடிய சுயமாக ஒளிரக்கூடிய அறிவு ஏது? அகம் அச்சிவம் என்று அனிசம் அகலா தியானம். அதனால் அகத்தின் அகில ஆசக்தி அகற்று.
இங்கதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அங்க பிராணாயாமம் செஞ்சா தானே வந்துடும் சொன்னார். இங்க என்ன சொல்ற, தானே வரும் வெயிட் பண்ணாத, முயற்சி பண்ணு, அகற்று. எதை அகற்றணும்? எதை அகற்றணும்? ஆசக்தி. ஆசக்தின்னு ஆசா பாசா பற்றுக்கள். என் பேரன், என் பையன், என் வீடு என்ற ஆசா பாசங்களை அற்று. அப்புறம் என்ன? அகலா தியானம். அதனால் உனக்காக உனக்குள்ளே ஆழ்ந்த நிலையில் இருப்பது தான் தியானம். அந்த தியானத்தை உள்ளுணர்வுடன் ஈடுபட்டு இருப்பாயாக. அகம் அச்சிவம். அந்த உணர்வு தான் உண்மையான சிவயோக சித்த நிலை. அனிசம், அநிஜம், மற்றவைகள் எல்லாம் கற்பனை தோற்றங்கள். அனிசம் என்று உணர்வாயாக. இப்ப மொழு அந்த பாடல் இதை நம்ம விவரமா பார்த்துட்டு இப்ப பார்க்க. அகில உபாதி அகன்ற அறிவு ஏது? எந்த விதமான வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் இல்லாத சுயமாக ஒளிரும் அறிவு எது கேட்கிறார். அகம். அகம் என்பது உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவம், அச்சிவம். அது தானாக உனக்குள் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது என்று உணர்ந்து, அநிஜம், மற்றவைகள் எல்லாம் கற்பனை தோற்றங்கள். அகத்தே அசிவமே நான். அந்த சிவமும் நானும் வேறில்லை. அவர்தான் என்னுடைய காரணகர்த்தாவாக என்னை இந்த உலகிற்கு, இந்த பிரபஞ்சத்தில் உயிர்ப்பாக உன்னை உருவாக்கிய தந்தை. அதுதான் எந்தாய் மாணிக்க வாசகர். அப்போ அழகான வார்த்தை. எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவர். அந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவ நிலையில் அன்னையும் தந்தையும் ஒன்றாகிறாங்க இல்லையா? பிரகாசா விமர்சா, பிரகாசா விமர்சா. பிரகாசமாக தானாக ஒளிரக்கூடிய சிவம், விமர்சா அதற்கு வெளிப்பாடு தோற்றங்களை, இந்த படைப்புகளை, அண்டச்சராச்சரங்களை உருவாக்கி நிர்வகிக்கக்கூடிய அன்னை சக்தி. ஆக பிரகாசா விமர்சா என்ற நிலையில் அகத்தே அந்த சிவமே நான். அகலா தியானம். இந்த உணர்வை என்னைக்கும் விடாம மனுஷரை நீ நினைச்சுன்னே இருந்து அதோடு என்ன பண்ணணும்? அகில ஆசக்தி அகற்று. அகில ஆசக்தி அகற்று. மற்ற எல்லா வேண்டாத ஆசா பாசங்களையும் விட்டு விடுவாயாக. ஏனென்றால் அகத்திலேயே சிவம் இருப்பதனால் அதுதான் சிவம் என்ற நிலையில் நீ இருக்கிறாயே, அதுதான் உண்மையான தியானம். அந்த தியான நிலையிலேயே மெல்ல 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 இருக்க பழகிக்கிட்டா அநிஜம், மற்றவைகள் எல்லாமே பொய் தோற்றங்களாக உனக்கு தெரிஞ்சிடும். அதனால அத்தனை விட்டுட்டு போன்னு சொல்லல, அதுல இருந்துட்டு இது பொய் தோற்றம் தானே. ஒரு சினிமா வேடிக்கை பாக்குற மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் டிக்கெட்டை கொடுத்து நம்மளா போயிட்டு சொந்த செலவுல சூரியத்தை வச்சுக்கிறோம் இல்லையா? ஏதோ படத்துக்கு போறோம், ஐயோ கர்ச்சீஃப்லாம் நினைஞ்சு போய் அதை பிழிஞ்சி மறுபடியும் நினைய வச்சு ஒரு 3.5 மணி நேரம் பார்த்து வெளியே வந்தா ஏசியில இருக்கும். வெளியே வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், கப்புன்னு சூடா இருக்குது. பஸ் எல்லாம் போய் வருது. ஓ அப்பாட்டு வேற உலகத்துக்கு வரும். ஆடாடா அது. அப்புறம் எனக்கு சினிமா நல்லா இருந்துச்சா, ஏதோ சுமாரா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்றோம். இதுதான் இது ரொம்ப பகவான் ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொல்வார் மோகன்ஜி. நீ உடலை விட்டு வெளியேறும் பொழுது அந்த உடலை நீ பார்த்தால் நீ கழித்த மலத்தை போல இருக்கும். டைரக்டா அடிக்கிறார் மோகன்ஜி சொல்வார். அவருடைய பிளாக்லாம் போய் படிங்க. அவர் சொல்றார், நீ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நீ ஏதோ விட்டுட்டு போயிட்டு கவலைப்படாத. நீ வெளியே போன உடனே நீ ஜோதி பிரகாசமா உணர்வ. ஆனா இந்த குப்பையிலேயே இத்தனை நாள் இருந்தோம் அப்படின்ற உணர்வு நிலை, ஆனந்த நிலை தானாக உனக்கு சித்திக்கும் என்று மோகன்ஜி சொல்றார். அது போல என்ன பண்றது? இப்போ மறுபடியும் பார்க்கலாம். அகில உபாதி அகன்ற அறிவு ஏது? அகம் அச்சிவம் என்று உணர்ந்து, அநிஜம் மற்றவைகள் எல்லாம் கற்பனை தோற்றங்கள். அகத்தே அந்த சிவமே நான். அகலா தியானம் என்ற அந்த உணர்விலேயே நாம் தியானத்திலிருந்து அதனுடன் அகத்தின் அகில ஆசக்தி அகற்று. இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசா பாச பற்றுக்களை மெல்ல 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 அதிலிருந்து விடுபடுவாய. ஒரே நாள்ல முடிக்க முடியாது. ஒரே நாள் அதெல்லாம்
அதுக்கு விட்ட குறை தொட்ட குறைதான் போன வாரம் சொன்ன மௌன சுவாமிகள். அது போல அவர் தான் டமால்னுட்டு பொண்ணு ஒரு தங்கம் என்ற ஒரு மகள், ராஜனுங்கிற பையன், யாரு டமால் நடந்து வெளியே போயினா இருக்கிற அவர் பாட்டு. பழனிமலை அடிவாரத்துல மௌன சுவாமிகள் 95 வயசு வரைக்கும் இருக்காரு, அவர் பாட்டு இருக்கார். அந்த மாதிரி நிலையெல்லாம் அந்த விட்ட குறை தொட்ட குறை நம்மளாம் நினைச்சு டமால் போக முடியாது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதுலயே மூழ்கி போகாம சினிமா விட்டு வெளியே வந்த உடனே அது சினிமா அந்த நிலையில நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடிய மெல்ல மெல்ல அந்த நிகழ்ச்சிகளையும் ஒரு சினிமா படம் போல பார்க்க நாம மொள்ள முயற்சி பண்ணணும். இது தேவிகாலோத்திரம் என்ற அதுல ஞான விசார படலம் 47வது ஸ்லோகத்தினுடைய தமிழாக்கம். பகவான் ரொம்ப அழகா சொல்றார், அந்த சிவமே நான் என்ற அகலா தியானம். இந்த கருத்தை தான் தெய்வீகாலோத்திரம் என்ற புத்தகத்துல ஞான விசார படலத்துல 47வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அதைதான் பகவான் தமிழாக்கம் பண்ண. சரியா? இப்ப அடுத்தது 26வது பாடம். முதல்ல நெக்ஸ்ட் லெவல் போற விதவிதமாம் நிலைகள் எல்லாம் விசாரம் செய்து மிச்சை அரு பரமபதம் யாது ஒன்று உண்டோ அதனையே திடமாக அகத்தால் பற்றி அனவரதம் உலகில் விளையாடு வீரா. உன்னை ஒரு பெரிய வாரியர், நீ விளையாடு வீரா அப்படிங்கிற வசிஷ்டர் சொல்ற ராமபிரானுக்கு, ஏ ராமா, நீ மிகப்பெரிய வீரன், உன்னுடைய தின் தோள் தடன் தோள் பற்றிய அந்த வில்லும் அம்பும் உனக்கு, அப்பேற்பட்ட வீரா இது எல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை. இதுக்கு போய் why are you going for anxiety and depression? Come out of it. விஸ்வாமித்திரர் பார்க்கிறார், என்ன சொல்லின்றார் வசிஷ்டர்? அடிச்சு அறுதி விட்டு சொல்லுகிறார். என்ன சொல்றாருங்க? விதவிதமாம் நிலைகள் எல்லாம் விசாரம் செய்து, இது போல்தான் இருக்கும். பாலப்பருவம் இருக்கும், குருகுலமும் இருக்கும், கிரகஸ்தாசிரம் இருக்கும். விதவிதமாம் நிலைகள் உலகத்தில் உனக்கு அந்தந்த வயதிற்கு தகுந்த பல நிலைகள் வரும். இதையெல்லாம் விசாரம் செய். இது என்ன, இது என்ன விசாரம் செய்து மிச்சைன்னு அஞ்ஞானம். இவை எல்லாமே அஞ்ஞானம். இந்த ஞானம் உனக்கு வந்துடுது. ஆனா அதுக்காக விட்டுட்டு காட்டுக்கு ஓட்டு போன நினைக்காத. அத நிலைச்சிருன்னு நீ பெருசா நீ இந்த ராஜ்யத்தை ஆளணும். விஸ்வாமித்திரர் அதுக்காக தான் கூட்டிட்டு போற. நீ ஏதோ இது பசிப்பு, நீ மூப்பு, இதுக்கு நான் ஈடுபட மாட்டேன்னு கதவை சாத்திட்டு நீ உனக்குள்ள வெளியே வா. ஏன்னா நீ வீரன், சாதனை புரியக்கூடியவன், நீ சோம்பி இருக்கலாக வா, மற்றவர்களுக்கு உதாரண புருஷனாக நிற்க வேண்டும். மிச்சை அரு பரமபதம், இந்த அஞ்ஞானமாகிய இருளை வென்று பரமபதம் யாது ஒன்று உண்டோ, இவை எல்லாற்றுக்கும் மேலான அனைத்திற்கும் முக்தி நிலை என்று ஒன்று உண்டா என்று உணர்ந்து அதனையே திடமாக அகத்தால் பற்றி அனவரதம். அனவரதம்னா எப்பொழுதுமே ஒரு அற்புதமான முக்தி நிலை ஒன்று உண்டு என்று உணர்ந்து உலகில் விளையாடு வீரன். உலகோடி சண்டை போடு வீரன், சண்டை போடு வீரன் சொல்லவே இல்லை பகவான். விளையாடு வீர, ஒரு விளையாட்டுடா. நேத்து ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன், சார் எங்க தாத்தா செத்து போயிட்டாரு, அவர் இஆர்எஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறார், ஏடிஎம் கார்டு இருக்கு, அவருக்கு இந்த சுபோஸ்தெல்லாம் செய்யணும், ஏடிஎம் கார்டுல வித்ட்ரா பண்ண அது லீகலா இல்லாட்டி பேங்க்கு சொல்லணுமா? நான் இதேதான் விளையாடு வீரான்னு சொன்னேன். தாத்தா செத்து போது பேங்க் சொல்லவே வேணாம், ஏன்னா அது இஆர்எஸ் அக்கௌண்ட், எய்தர் ஆர் சர்வைவர். இப்ப நீ உசோடு இருக்கல, உசோடு இருக்க சார் தான் பேசிட்டு இருக்கேன். பேங்க்குக்கு போய் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டை உள்ள போடு, பின் நம்பர் ஐடி, பணம் தானா வருது. எப்போ அந்த டெபாசிட்ல மாத்தணும்னு நினைக்கிறியோ அப்பதான் அந்த இஆர்எஸ் டேர்ம் வரும். அதனால சிந்தனை விளையாடு வீர, இந்த உலகம் விளையாடுங்க இல்லையா? நேத்துக்கு முதல்லாம் பார்க்கணும், அவர் கொத்துமல்லி வாங்கினோட எழுதியிருப்பார் கணக்கார், எனக்கு நல்லா தெரியும். ஒரு கொத்துமல்லி எழுதுனா அவங்க அந்த அம்மா அவங்க வீட்டு அவங்க மனைவி படாத பாடப்பட்டாங்க. சொல்லுவாங்க, கொத்தமல்லி கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தா எவ்வளவு அது அது ஒரு ரூபா, கட்டு 5 ரூபா. அது எப்படி முந்தின நாள் தானே 3 ரூபாய்க்கு வித்தா, அது எப்படி 5 ரூபாய் கொடுத்தேன், 5 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு வந்தேன்ட்டு ஒரு திட்டு வேற. அவரும் கடைக்கு போய் வாங்கிட்டு வர மாட்டார், வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த மனைவியே திட்டுவார். உடனே கணக்கு 5 ரூபான்னு எழுதுவார், கொத்துமல்லி கணக்கு 5 ரூபாய்.
அப்பேற்பட்டவர் இன்னைக்கு இல்ல. அவர் குருவி மாதிரி சேர்த்து வைக்க சொத்து இருக்கு, ஒரு 50 லட்சத்துக்கு மேல இருக்கு. ஒரு பேர அவர் அது கேக்குறான், சார் ஏடிஎம் கார்டுல வித்ட்ரா பண்ண முடியுமா? தாத்தா போயிட்டாரு, தாத்தா 50 லட்சத்துக்கு கூட தூக்கிட்டு போனாரு, கிடையாது. ஆக வசிஷ்டர் ரொம்ப சொல்றார், விளையாடு வீரா. என்ன அற்புதமான வார்த்தை சார், பகவானுடைய வார்த்தை. விளையாடு விளையாடு, உலகம் யாவையும் தாமல வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா விளையாட்டுடை ஆர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் யாங்களே. கம்பருடைய அற்புதமான வார்த்தைகள். அப்பேற்பட்டவருக்கு அழகிலான அளவே இல்லாத விளையாட்டு. ஏவ தூக்கி பியா மாத்துவாரு, பிய தூக்கி டியா மாத்துவாரு, ஜட்ட தூக்கி எக்ஸா மாத்துவாரு. ஏன்னு நீங்க கேட்க முடியாது, இடத்துக்கு விடையே கிடையாது. இது வந்து ஒரு செஸ் ஆட்டம் மாதிரி. நீங்களே ஆடுறீங்க, அந்த பக்கம் காய் நகர்த்துறீங்க, இந்த பக்கம் காய் நகர்த்துறீங்க, போர் அடிச்சாலும் காய்ச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. This is what exactly the total cosmos. நீங்க உலகத்துல பார்க்கிற வரைக்கும் தான் the physical law of motion and everything will be applicable. If you go for the quantum physics, there are no law, nothing. The atoms and the molecules and the electrons and protons, they are moving just like that. The meson and boson, they are 10 raised to 19, 10 raised to minus 19, unimaginable. That's a time when the boson acts and makes a molecule. இதெல்லாம் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதன்னு பகவான் சொல்ற, விளையாடு வீரா. அதுல விளையாடு வீரான்ட்டு தமால் டூல் யாரையும் அடிக்காதீங்க. நம்ம வாழ்க்கைய ஒரு விளையாட்டாக. அடுத்தது என்ன? எது சகலவிதமான தோற்றங்களுக்கும் யதார்த்தமாய் அகத்துள்ளதோ அதை அறிந்தாய், அதனால் அப்பார்வையினை என்றும் ஆசை போல் உலகில் விளையாடு வீரா. இதுவும் வசிஷ்டர் சொல்றார். ஏ ராமா, எது சகலவிதமான தோற்றங்களுக்கும் யதார்த்தமாய் அகத்துள்ளதோ, எது எல்லா விதமான படைப்புகளுக்கும் ஆதாரமாக உள்ளதோ, யதார்த்தமான ஆதாரமாக உள்ளதோ அதை அறிந்தாய். ராமா, உனக்கு இல்லாத ஞானம் உனக்கு தெரியுமே, ஏன் விளையாடுற? என்கிட்ட மறைக்கிற நீ ஞானின்னு தெரியும், நீ அவதார புருஷன் எனக்கு தெரியும், நீ அவதார புருஷன் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாம் நீ பெரிய ஞானவான், அதை அறிந்தாய். அதனால ஏதோ விட்டுட்டுமே நினைக்காம அப்பார்வையினை அகலாது அந்த ஞான நிலையில் இருந்து கொண்டு ஆசை போல் உலகில் வரக்கூடிய நிகழ்வுகள், ஆசைகள், ஆசாபாசங்கள். நீ ராஜானா ராஜாக்கான வேலை பண்ணணும், தசரதனுக்கு மகனா மகனுக்கான கடமையை பண்ணணும், எனக்கு சிஷ்யன்னா எனக்கான கடமைகளை பண்ணணும். ஆசை போல் உலகில் விளையாடு வீரா, இந்த உலகில் உன் வாழ்வை நடத்துவாயா. அப்ப அது என்னென்ன, செய் மகனேன்னு சொல்லல, செய் சீடனேன்னு சொல்ல, வீராங்கிற. அப்ப வீரான்றப்ப ஒரு எழுச்சி வருது. நீ பண்ணாம வேற யாரையா பண்ணுவாங்க? தெரியா உட்காரியா, அதெல்லாம் குருஜி சொல்ற, கெட் அப், வேக் அப் மை டியர், வேக் அப், ஐ ஆம் வித் யூ சொல்றப்ப நம்ம கப்புன்னு எதிர்த்து உட்காரமா இல்லையா? அது போல பகவான் வசிஷ்டர் சொல்ற, விளையாடு வீர, கெட் அப், உன்னால முடியாத ஒண்ணுமே கிடையாது, எங்க இருக்கிற ராமா எந்திரி அப்படிங்கிற ஒண்ணு. ராமர் அட்டென்ஷன்ல நிக்கிற, வில்லு அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு. அதுதான் இங்க. இது வந்து யோக வசிஷ்டத்துல 5வது காண்டத்தில் 18வது சர்க்கத்தில் ஸ்லோகம் 20-23 தமிழாக்கம். பகவான் எவ்வளவு அழகா சொல்றாரு. 20வது ஸ்லோகம் 23வது ஸ்லோகம் முள்ள அழகா வந்துட்டார். அகில உபாதி அகன்ற, அதுல தியானம் பண்ணணும். அதுல தியானம் பண்ணணும் என்ன பண்ணும், இதை விடணும். இந்த உலகத்தை ஒரு விளையாட்டு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டா தியானம் தானாகவே சித்திக்கும். உண்டா இல்லையா? என்ன போறோம், நம்ம கூட விளையாடுறோம், பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறோம், எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிறோம், அப்புறம் ஹை ஸ்கூலு, காலேஜ், கல்யாணம், குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு ஸ்கூலிங்கு, கடைசியில டப்புன்னு போய் சேர்ந்துடும். இது ஒரு விளையாட்டு மாதிரி பார்த்துட்டோம்னா அதுல பந்தப்பட மாட்டோம். கஷ்டம்தான், ஆனா பழகிக்கணும். இப்ப அந்த 2 ஸ்லோகங்களையும் தமிழாக்கும் அழகா குழவேவாங்க. விதவிதமாம் நிலைகள் எல்லாம் விசாரம் செய்து
மிச்சை அரு பரமபதம் யாது ஒன்று உண்டோ அதனையே திடமாக அகத்தால் பற்றி அனவரதம் உலகில் விளையாடுவீரா. இது ஸ்லோகம் 20. 23 எது சகலவிதமான தோற்றங்களுக்கும் யதார்த்தமாய் அகத்துள்ளதோ அதை அறிந்தாய், அதனால் அப்பார்வையினை அகலாது என்றும் ஆசை போல் உலகில் விளையாடு வீரா. ஆக இந்த உலக வாழ்க்கையை ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் கொடுக்கணும். கடமைகளை பண்ணுங்க, அதுலயே மூழ்கிடாது. அதுல மூழ்க புதை மணல் போல குயிக் சாண்ட் உங்களை உள்ள இழுத்துரும், வெளியே வர்றது கஷ்டம். அப்படியே அதனால முதல்லயே இது மேல ஜாக்கிரதையா இருந்து அது மேல கால் வைக்காம சுத்திக்கிட்டு போ. தாமரை இலை தண்ணீர் போல, அதுதான் இருந்தும் இல்லாமல் இரு. குருஜி சுந்தரராம் சுவாமி சொல்வார், இருந்தும் இல்லாமல் இரு. அது போல எல்லாமே இருக்கணும், ஆனா அது நமக்கு கிடையாது. என்னைக்கு ஒரு நாள் போகணும். நீங்க அந்த தாத்தா, அவர் பேர் வைத்தியநாதன், அவருக்கு யாரோ வைத்தியம் பார்க்க போய் சேர்ந்தாரு. 50 லட்சம் பேங்க்ல இருக்குது. ஐயோ ராமம், அது வேற விஷயம். இப்ப 27வது பாடல். போலி மன எழுச்சி மகிழ்வு உற்றோனாகி போலி மன பதைப்பு வெறுப்பு உற்றோன் ஆகி போலி முயல்வு ஆம் தொடக்கம் உற்றோனாகி புரை எலனாய் உலகில் விளையாடு வீரா. இது அடுத்த பாடலினுடைய ஒரு பகுதி. இதுவும் யோக வசிஷ்டத்தில் இருந்துதான் அந்த பாடல் 24, 26. அதன் தமிழாக்கம். எப்படி போலி மன எழுச்சி, நமது இயல்பு என்ன? குருஜி சொல்ற மாதிரி, லவ் இஸ் நாட் an emotion, love is a very fiber of your being. அன்பு என்பது ஒரு உணர்வு அல்ல, அன்பு என்ற ஒரு பொருளாலேயே நீ ஆக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு நம்ம குருஜி சொல்றார். அதுவே தான் திருமலர் என்ன சொல்றார்? அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலா, அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலா, அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று அறுதியிட்டு சொல்கிறார். ஞானவான்கள், ஞானிகள், அது வாழ்க்கை பைக்காது. அதனால் அன்புதான் நமது இயல்பு நல்லா தெரிஞ்சு விட்டு, அது இல்லாத ஒரு நிகழ்வை நீ நிகழ்த்த வேண்டும் என்றால் போலி மன எழுச்சி, போலி மன எழுச்சி மகிழ்வு உற்றோன் ஆகி. இப்போ ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறீங்க, ரிசப்ஷனுக்கு உங்களை எல்லாம் இன்வைட் பண்றாங்க, சார் வாங்க ரிசப்ஷனுக்கு. நீங்க போறீங்க, அங்க உங்களுக்கு ஒத்தே வரல, அவன் டமால் டிமில்லைங்க, அவனை ஒருத்தன் பாக்குறான், ஒருத்தன் போலியா புகழறான். இல்லைன்னா ஒத்து வராத இடத்துல இருக்குமே, இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து மரியாதையா பத்திரிகை வச்சு கூட்டு போயிருக்கோம். நம்ம அம்மா அங்க போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கார பொண்ணோட அம்மா அப்பா பார்த்து, என்னங்க டமால் டிமில்னு, என்னங்க இது ஒரே சத்தமா இருக்குது, அமைதியா நிம்மதியா கூட சொல்ல முடியுமோ? முடியாது. போனமா கியூல நின்னமா, 10 பேர் கியூ, மாப்பிள்ள பொண்ணு மேல உட்காந்த உடனே பெரிய கியூ வந்துடும் பிரசன்டேஷன் பண்றது. ஒருத்தர் படிக்கட்டு ஏறி போவார், ஈந்து வீடியோ, அவங்க வீடியோக்காரர் சொல்லுவா, சார் நில்லு, நம்ம நிக்கணும், தலையை கொஞ்சம் குனியணும், நம்ம கழுத்தோட நெக்ஸ்ட் லட்சி மாதிரி அப்படியே அடக்கிக்கணும், அப்படிதான் மேல தூக்கு தலையாமா. இதெல்லாம் பார்த்த உடனே மாப்பிள்ளை பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா அம்மா, நம்ம நிற்போம். அப்படி வரும். வந்த உடனே சார் சாப்பிட்டு போங்க. போலி மன எழுச்சி அங்கே இயல்பாக நீ இல்லை, ஆனால் இந்த உலகில் விளையாடு வீரா. இந்த உலக விளையாட்டுக்கு ஒரு பொய் தோற்றம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அந்த நாடகத்தில் நீ ஒரு கதாபாத்திரத்தில் உன்னை இந்த பிறவி உன்னை உருவாக்கி இருக்கிறது. போலி மன எழுச்சி மகிழ்வு உற்றோனாகி, ராமா நீ ராஜா வேஷம் போட்ட, ராஜாவாதான் நிர்வாகம் பண்ணி ஆகணும். அங்க நான் ஞானி, நான் ரூம்ல போய் கண்ணை தியானம் பண்ணி உட்கார்றேன், அயோத்தி அதோகதி ஆயிடும். அதனால ராமா நீ ராஜாடா ராஜா, கையில கத்தி வச்சிருக்க, அம்பு வச்சிருக்க, வில் வச்சிருக்க, எதுக்கெல்லாம் விளையாட்டுக்காக. ஆபரணங்களை அதை பிரயோகப்படுத்தி நீ சத்தியத்தை நிலைநிறுத்துவாயாக, அதுதான் உன் தர்மம், அதுதான் பகவான் இங்க சொல்ற. போலி மன எழுச்சி உனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது பல நிலைகள் நான் உயித்து உணர்ந்தவன். அந்த டமா டிமில் காது பிச்சுன்னு போகும் அந்த லவுட் ஸ்பீக்கர். நம்ம அவங்க கிட்ட பேசுறது நமக்கு கேட்காது, நம்ம பேச அவங்களுக்கு கேட்க, தொண்டையா கட்டிக்கும்.
இந்த மாதிரிலாம் கலந்து போயிட்டு எப்படா பிரசன்டேஷன் கொடுத்து வருவோமா நமக்கு இருக்கும். சார் சாப்பிட்டு போங்க. சரி, சாப்பிட போனோம்னா அங்க 100 பேர் உட்கார 150 பேர் நம்ம சாப்பிடச்சே பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், நின்று இருப்பார், நம்ம சேரை பிடிச்சிட்டு. உங்களால நிம்மதியா சாப்பிட முடியுமோ? சத்தியமா முடியாது. அவன் அப்பதான் வந்து ஜிலேபி வைப்பான், எனக்கு பிடிச்ச ஜிலேபி கோபி 65. அப்பதான் ஆரம்பிக்கும். ஏன் சேர் பின்னாடி ஒருத்தர் நின்றுடுவார். எப்படா இடத்த காலி பண்ணுவேன் அப்படின்னு. இதெல்லாம் இந்த உலக நடத்தை தவிர்க்க முடியாது. சரி, இதை போனோமா, குழந்தைங்க நல்லா இருக்கட்டும் போயிட்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றார், போலி மனப்பதைப்பு வெறுப்பு உற்றோன் ஆகி. அதே ஒரு சாவு வீட்டுக்கு போறீங்க, ஒருத்தர் சவம் அடியே கிடக்குது, கோல்டு ஸ்டோரேஜ்ல வைக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நமஸ்காரம் பண்ணீங்க, பெருமாள் பகவான் அடிக்கு போயிட்டீங்க, நான் சிவபெருமான் சிவருடைய அடிக்கு நீங்கள் உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதாக, நீங்க நல்லா இருந்தோம், நீங்க செஞ்ச நல்லதுதான் பிள்ளைங்களுக்கு வரட்டும் நம்ம ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க இருக்கிற அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆதரவு எல்லாம் சரியா போயிடுமா? இது உலக நீதி தானே, தைரியமா இருந்தோம், அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்ட்டு நாம ஒரு நல்ல வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் சொல்லிட்டு நாம, அதுதானே உலக நடப்பு. அங்க போயிட்டு பட்டினத்தார் சொன்ன மாதிரி, பட்டினத்தார் ஒருத்தர் வீட்டுக்கு போனாராம், அங்க ஒருத்தர் இறந்து போய் எல்லாம் ஓன்னு அழுதுட்டு இருக்காங்களாம். இவர் ஒரு சின்ன பக்கத்துல அவரும் ஓன்னு அழ ஆரம்பிச்சாராம். அவங்களுக்கு எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. சார் நீங்க யாரு, புதுசா இருக்கீங்களே, இவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? பட்டினத்தார் சொன்னாரு, எனக்கு அவர் தெரியாது, இன்று போம் பிணத்துடன் இன்னும் போகும் சாம் பிணங்களை பார்த்து அழுகிறேன். அவர் செத்து போயிட்டாரு, இன்னும் பிணங்களா நீங்களா எனக்கு கண்ணுக்கு தெரியுறீங்க, உங்களுக்காக அழறண்டானார் பட்டினத்தார். பருத்த தொன்றி தம்மதென்று தாம் இருக்க தமதென்று நரியும் கழுகும் பருந்து இருக்கும் காண்கிறார் பட்டினத்தார். பருத்த தொந்தி நன்னா சாப்பிட்டு அப்படியே ஜோரா நேசோர் சாப்பிட்டு வந்து தொந்தியை பாத்துக்கிறாரு, அப்படியே பளபளான்னு இருக்கு, ஆஹா நல்ல திருப்தியா சாப்பிட்டாண்டி இவர் நினைக்கிறாரா. அந்த எய்த்து விட்டு மரத்து மேல உட்காந்துக்கிற கழுகு பருந்து எல்லாம் பாக்குதா, இவன் எப்படா சாவா, இவன் வயிறு எனக்கு எப்போ உணவு ஆகும். பட்டினத்தார் பாடுற, பருத்த தொந்தி தம்மதென்று தாம் இருக்க கழுகும் பருந்தும் நமியும் நரியும் தம்மதென்று தாம் இருக்கும் தான். சுடுகாட்டுல போயிட்டு நீ ஏன் பக்கத்துல உட்காந்து பாவம், அவ்வளவுதான் மனித வாழ்க்கை. இனி சாம்போம் பிணங்களுக்காக நான் அழுகிறேன் பட்டினத்தார். அது வந்து உண்மை. அதுக்காக நம்ம ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு ஏங்க அழுறீங்க, எல்லாரும் உணர்ச்சி சாதனை போறோம், முடிங்க சீக்கிரம் முடிங்க, வேலையை சொல்ல முடியுமோ? முடியாது. அதுதான் போலி மனப்பதைப்பு, போலியான ஒரு வருத்தம், ஒரு உண்மை. அங்க போய் ஈன்னு குருஜி சொல்லிட்டாரு, ஆல்வேஸ் ஃபேக் இட் டில் யூ மேக் இட் ஈஸி, ஸ்மைல் பண்ணக்கூடாது. ஒருத்தர் இடத்துல விட்டு போனா உண்மைட்டு அப்படி ஐயோ பாவம் வச்சுட்டு கவலைப்படாதுங்க, சரியா போயிடும். அதுதான் போலி மன அது பதைப்பு. என்ன அழகு சார், வேஷம் போடுறோம், விளையாடு வீரா, பகவான் தான் சொல்றாரு. இவர் பகவான் ரமணர் கூட அப்ப ஒருத்தர் செட்டியார் இறந்துட்டாருன்னா, அவர் செட்டியார் கஞ்ச வட்டிக்கு வட்டி வாங்குற கஞ்ச பெரும் திருவண்ணாமலையில. ஆனால் பகவானுடைய உள்ள வாயிலிருந்து நல்லது தான் வரும். ஒருத்தர் வந்து சுவாமி சார் அந்த செட்டியார் இறந்து போயிட்டாரு இன்னைக்கு, மத்த போயிட்டாரா, என்ன வட்டிக்கு வாங்குற மனுஷன் போய் சேர்ந்துட்டான்ட்டு. அப்ப பகவான் சொன்னாரா, ஓ வேஷ்டிய வெள்ளை வெள்ளையர்னு இப்ப தோர்ச்சி கட்டிப்பாரு, அவர் போயிட்டாரா அப்படின்னா வித்தியாசத்தை பார்க்க. அதுதான் போலி மனப்பதைப்பு. அப்பா போய் சேர்ந்தாண்டா மத்தவங்க சொல்றதுக்கும் பகவான் அவருக்குள்ளே ஒரு நல்ல குணத்தை. இதுதான் போலி மனப்பதைப்பு வெறுப்பு உற்றோன் ஆகி. இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. போலி முயல்வு தொடக்கம் உற்றோன் ஆகி. போலி முயல்வோம் அப்படின்னு நான் நினைச்சுதான் நடந்தீங்க பாருங்க. நேற்று நான் தாங்க அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் பாருங்க, நான் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி தான் அவனுக்கு காலேஜ்ல அட்மிஷனே கிடைச்சது. ஏதோ இவர் தான் போய் காலேஜை கட்டி முடிச்சு அவனுக்கு சீட் அலாட் பண்ண மாதிரி. போலி முயல்வோன் தொடக்கம் உற்றோன் ஆகி. இப்படி எல்லாம் வேஷம் போட்டிருக்கியே மடையா, என்ன செய்யணும்? புரை இளனாய் உலகில் விளையாடி வீரா. இது எல்லாம் விளையாட்டில் ஈடுபடு. புரை இளனாய், அது உனக்குள் செல்லாததாக. புரைனா இங்க கர்வம், நான் 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 இல்லாம, இளனாய் இல்லாமல், ஐ மீ மை மைன் என்ற ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் உலகில் விளையாடு வீரா.
ராமா, நீ அயோத்திக்கே சக்கரவர்த்தி, எவ்வளவோ மேல இருக்கு உனக்கு. இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணணும், மக்களுக்கானதை பார்க்கணும், எதிரிகள் படையெடுத்து வராமல் பார்த்துக்கணும், பஞ்சம் பசி இல்லாம எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும், அண்டு சரியானபடி பூஜைகள் புனஸ்காரங்கள் நடக்குதான்னு பார்த்துக்கணும், அவரவர்கள் அவர்கள் கடமைகளை செயல்கள் பார்த்துக்கணும், நீ எல்லார்களையும் ஆதரித்து யார்களை கண்டிக்கணும், அவ்வளவு வேலை இருக்கு உனக்கு ராமா. நீ ஞானின்னு தெரியும், அதே கண்ணு முடி உட்கார்ந்த வேலை முடியும். ஆக குறையிலனாய் எல்லாம் செய்ய, உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, நான் தான் செய்யறேன்ற கர்வம் இல்லாதவனாக உலகில் விளையாடுவீரா. ராமா, உன்னுடைய கடமைகளை எழுது, அதுதான் உனக்கு அழகு, சோர்ந்து போகாத. விஸ்வாமித்திரர் மெனக்கெட்டு உன் வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்க, நான் சொல்றது அது வேற, என்ன விஸ்வாமித்திரர் விட்டுட்டு கொடுக்கல. விஸ்வாமித்திரர் பாக்குற, என்ன வசிஷ்டர் பெரிய லெக்சர் அடிச்சுட்டு இருக்காரு, ஏன்னா விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டருக்கு ஆக கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் அங்கேயும் இருக்கும். அந்த நிலவில் வசிஷ்டர் கிடையாது, விஸ்வாமித்திரர் தான் வசிஷ்டர் வாயார் பிரம்ம ரிஷின்னு கேட்கறதுக்கு வெயிட் பண்றாரு. அவர் ராமரை கேட்க வந்திருக்கிறார், ஆனா ராமர் சோர்ந்து போயிருக்கிறார். அப்படிதான் யோக வசிஷ்டமே ஆரம்பிக்கும். அப்போ வசிஷ்டர் இதெல்லாம் ராமருக்கு சொல்ற, ராமா, நீ ராஜாவாச்ச, வீரனாச்சா, எந்திரிச்சு நெல்லு. விஸ்வாமித்திரர் என்ன உன்னை இத்தனோட பையனி 14 வயது பாலகன், உன்னை மதிச்சு அவர் கூப்பிடுறாருன்னு இதோ ஒரு நல்லதுக்கு தான் கூப்பிடுற. அது உனக்கு நல்லது, உனக்கு அழகு பயக்கும், உன் வாழ்வியல் உனக்கு மேன்மையை சேர்க்கும். தயங்காமல் வில்லையும் அம்மையும் எடுத்து புறப்படுறாமா. அந்த கண்டெக்ஸ்ட்ல சரியும் பாரு, எந்த ஒரு சூழ்நிலையில் வசிஷ்டர் ராமருக்கு சொல்றாருங்கிறது முக்கியம். தசரதர் ஓன்னு புலம்பின்னு இருக்கார், நீங்க என்ன வேணா கேளுங்க, என் பையனை மட்டும் கேட்காதேங்க. விஸ்வாமித்திரர் மறைக்கிறார், நான் கேட்கறத கொடுத்தியா, நீ என்னுடைய படை பரிவாரங்கள், என் சேனாதிபதிகள், ரத கஜ துரக பதாதிகள்லாம் அனுப்புறேன், என் பையனை மட்டும் கேட்காதீங்கிற. விஸ்வாமித்திரர் மறைக்கிற, நான் கேட்டது கொடுக்குறிய, நீ என்ன எனக்கு கொடுக்கறது, நான் கேட்டது ராமனை, அவன் தான் என் கூட வரணும். திஸ் இஸ் த கண்டெக்ஸ்ட். ராமர என்னடா உலகம், பசி பிணி மூப்பு, இதுக்கு போய் நான் என்னத்தை பண்ண போறேன், எனக்கு இந்த உலகமே வேணாம் அப்படின்ற நிலையில் இருக்க. அப்போ வசிஷ்டர் கூப்பிட்டு அனுப்புற, தன் குரு கூப்பிடுறாருன்னு வெளியே வந்து எட்டி பாக்குறார் ராமர். பார்த்தா இந்த சூழ்நிலை இருக்க. அப்போ ராமருக்கு வசிஷ்டர் சொன்னது, ராமா, நீ ராஜா, இதுல உனக்கு அழகா, இதுக்காக உனக்கு சொல்லி கொடுத்தேன், என் பேரை நீ காப்பாற்ற வேண்டாமா, நான் குரு குருக்கு தந்த சிஷியனா இருக்க வேணாம். நான் சொல்றேன், விஸ்வாமித்திரர் எப்பேற்பட்ட மகரிஷி, அவருக்கு நல்லது சொல்ற, கிளம்பு, வில்ல எடுத்துட்டு கிளம்பு, நான் அப்புறம் வேலை பார்க்கலாம். தசரதர் ஒண்ணுமே புரியல, இவர் என்னடா நம்ம குலகுருவா இருந்துட்டு எனக்கு வத்தி வைக்கிறாரு, ராமன் வேணாம் அழுதா போடா ராமா போடா ராமாங்கிறாரு. இந்த வசிஷ்டரை வச்சுக்கிட்டா என்னத்தை பண்றது, அது வேற அவருக்கு துக்கம், என்ன சப்போர்ட் பண்ணாம இப்படி பண்றாரு. என்ன அங்கதான் அந்த அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வேகம் உங்களுக்கு புரியும். விளையாடு வீரா, எதை நினைச்சுக்கிட்டு நீ வில் எடுக்காம இருக்க, எடு வில்ல, அம்ப எடு, கிளம்பு. விஸ்வாமித்திரர் கூட என்ன புறையிலனாய், நீ ஞானி, உன்ன கர்வமும் அகம்பாவம் இல்லாமல் உன் கடமையை ஆற்று அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன, அப்படியே கூட வர்ற, மால் எனும் பல்கட்டு விடுபட்டோனாகி மண்ணு சமனாகி எல்லா நிலைமை கண்ணும் வேலைகள் வேடத்து இகைவ வெளியில் செய்து வேண்டியவாறு உலகில் விளையாடுவீரா. என்ன அற்புதமான பாடல். மால் என்றால் மயக்கம், பெருமை, அகம்பாவம் எனும் பல் கட்டு, இதுதான் கட்டி போடுறது உலகத்தோட. எனது எனது எனது, நான் செஞ்சேன், நான் நினைச்சா அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். விடுபட்டோனாகி, அதுல சிக்காம மண்ணு சமனாகி, மண்ணுனா உயர்வான சமநிலையில் பட்டு எல்லா நிலைமைக்கண்ணும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் வேலைகள், உனக்கான கடமைகள் வேடத்து, நான் ஒரு வேஷம் போட்டு இருக்கேன் என்ற உணர்வுடன் இகைவ, அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் செய்து இந்த உலகத்தில் ஒரு வீரனாக, ஒரு மகனாக, ஒரு கணவனாக, ஒரு சக்கரவர்த்தியாக, ஒரு தபஸ்வியாக வேடமிட்டு வெளியில் செய்து வேண்டியவாறு உலகில் விளையாடுவீரா. ராமா, நான் சொல்லணும், கிளம்பு, நீ கிளம்பு. அந்தந்த நிலைக்கு உனக்கு என்னென்ன பகவான் தர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுல நீ இந்த உலகத்துல நீ உன்னுடைய கடமைகளை செய்ய. அற்புதமான நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இது பொருந்தும். ஏன்னா குருஜி சொல்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நாம இந்த பிறவி எடுத்திருக்கோம்.
ஆனா அந்த பிறவியுடைய முக்கியத்துவமே நமக்குள் இருக்கும் அந்த இறைவியுடன் ஒன்றி கலத்தல் தான். அதற்காக அவரவர் தன்மைக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. அவரவருடைய சித்தத்தில் உள்ள ஆழ்நிலை மனப்பதிவுகளுடன் கருத்தனது ஆணையால் கர்மம் பயன் தரல் என்று உந்தி பெற அவரவர்கள் செய்த வினைக்கேற்ப அந்த பயன்கள் வரும் பொழுது அவற்றை எதிர்கொண்டு விளையாடு வீரா, சொங்கி போகாது. அப்படியா வா ஒரு கை பார்த்துறேன் ராமா, இதுதானே உனக்கு. இத சொல்ல சொல்ல ராமர் தவான அந்த தன்னுடைய வில்ல கையில எடுத்துக்கிறார். விஸ்வாமித்திரர் கால விழுந்து நமஸ்காரம் பண்றார். தசரதர்கிட்ட போய் அப்பா எனக்கு விடை கொடு, எனக்கு பெரியவர் எனக்கு ஏதோ நல்லது பண்ணிருக்கார், குலகுருவை சொல்லிட்டார், அவருடைய துணை இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை, என்னை புதுமுறவருடன் சந்தோஷமாக அனுப்பி வைங்க அப்படின்னு கூடவே அட்டாச்மெண்ட். யாரு? லக்ஷ்மணன். அண்ணே நானும் வர்றேன், நீ ஏண்டா வர தம்பி, நீ குட்டி ஆயிடாச்சு. இல்ல விஸ்வாமித்திரன் அவனையும் கூப்பிடு, அவனும் வரட்டும். அப்போ வசிஷ்டர் பாக்குறார், ஓ 2 பேருக்கும் இதை ஒரு வச்சிருக்கிறார். அவருக்கு அப்பவே சந்தோஷம், தலைகால் புரியல. வசிஷ்டர் நான் உருவாக்கியவன். சரி, ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு குயவன் ஒரு மட்பாண்டத்தை உருவாக்கும் பொழுது அது அழகா உருவாக்கி கலர் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி இருக்குச்ச, அது எப்பேற்பட்ட ஒரு திருமண நிகழ்ச்சியில் அது இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை உயர்வாக ஒருத்தர் கொண்டாடுறன்னு வச்சுக்கலாம். அழகு, அதுதான் குயவனுக்கு பெருமை. உண்டா இல்லையா? அந்த குயவனுக்கு பெருமை தான் உருவாக்கிய ஒரு குடத்தை ஒருவர் போற்றி அதற்கான உயர்ந்த பீடத்தை அளித்து அதை உயர்வாக கருதும் பொழுது அந்த குயவனுக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும். அந்த நிலையில் இருக்கிற வசிஷ்டர், நான் தான் உருவாக்குன ராமனை. எப்பேற்பட்ட கையில போயிட்டான் பையன், விஸ்வாமித்திரர்கிட்டே போயிட்டான்னு. இந்த நோ ப்ராப்ளம், he will achieve everything. விஸ்வாமித்திரர் will show him the right direction. அவருக்கு அப்பவே தெரியும் இது ஏதோ சுபத்தில் தான் முடியும்ட்டு. முடியுதோ இல்லையோ, சீதா பிரிட்ட கையை பிடிச்சிட்டார், ஊருக்குள்ளேயே கையை பிடிச்சிட்டார். இதுக்கு இல்லாம பரத சத்திரர்களுக்கும் கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டு ஜம்முன்னு. அது எப்படி? ஜனக மகாராஜ் ஞானன், அவர் அவர் இந்த மனித நிலையிலே இருந்த மிகப்பெரிய ஞானி ஜனக மகாராஜ் தான். வந்து ஜனக மகாராஜ கிட்டே சுக பகவான் ஞானத்தை வழங்குற. இதெல்லாம் பெரிய என்ன சார், இதெல்லாம் அப்படியே அப்படியே போனோம்னு நமக்கு அப்படியே உடல் புல்லரிக்கும். வியாசர் பகவான் சுகமுனிவர் வர்றார், எல்லாம் கத்துக்கிறார், ஞானவான் ஆயிட்டார். எல்லா வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் ஆரண்யங்களையும் பிராமணங்களையும் படிச்சுட்டார். அப்பா நான் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், என்ன செய்யணும்னு சொல்லு. மகனே, நீ முதல்ல ஜனக மகாராஜ் கிட்ட போ, மிதிலை நகரத்துக்கு செல்வாயாக. அங்கே சென்று அவரிடம் சில ஞானங்களை பெற்றுக்கொள். பாக்குற மறைக்கிற பையன், கோல்டு மெடலை வாங்கியாச்சு, நான் இதுக்கு மேல வேலைக்கு போவேனா? இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு மறுபடியும் படிக்க சொல்றியே அப்பா, நான் எதற்காக? செல் மகனே செல். சோ அப்ப தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை. நேரா வர ஜனக மகாராஜ் கிட்ட வர்ற டைம் சரியில்லை. அங்க எல்லாரும் டான்ஸ் போட்டிருக்காங்க. ஜனக மகாராஜாவுடைய அரசவையில நாட்டிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஜனக மகாராஜ் எப்பேற்பட்ட நாட்டியம் அப்படின்னு முத்துமாலையெல்லாம் பறிச்சு இவர் பாக்குறாரு. சுகர், நமக்கு எங்க அட்ரஸ் மாறி வந்துட்டோமா? இவர் பெரிய ஞானி சொல்லிட்டா, இங்க பார்த்தா ஆடா ஒரு ஆடம்பரமா இருக்குது, டான்ஸ் பாடுறாங்க, எல்லாரும் அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரண்மனையை பார்த்தா 5 ஸ்டார் பேலஸ் இருக்குது. எங்க அப்பா தப்பா அனுப்பிச்சிட்டாரா? அப்ப ஜனக மகாராஜ், வாருங்கள் வாருங்கள் சுகமுனிவரே வாருங்கள், தந்தை எனக்கு செய்தி அனுப்பிட்டார், வாருங்கள் அமருங்களுக்கு கீழே இறங்கி வந்து சுக பகவான தனக்கு சமமான ஒரு இருக்கையில அமர்ச்சி. சுகபான வெறு பெருமை, வெரி குட், he knows how to recognize my qualification. நான் வேதம் விற்பனன்ட்டு ஜனக மகாராஜ் எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கார். வேத வியாசருடைய பையனை புரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்சம் அவருக்கு காலை தூக்கி விட்டுக்கிட்டு அப்படி உட்காந்து நல்லா பெருமையா பாக்குற. நடன நிகழ்ச்சியில முடியுது. உனக்கு தங்களுக்கு தனி அரண்மனை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு சகல சௌகரியங்களும் பண்ணிருக்கிறேன், நானு பஞ்சனை மெத்தையெல்லாம் போட்டிருக்கேன் பகவானே, உங்களுக்கு எது வேணுமோ அப்ப கேளுங்க, நான் ராஜ்ய பரிபாலனா பண்ணிட்டு வர்றேன் அப்படி. சரி, அடுத்த நாள் 2 பேரும் உரையாடிட்டு இருக்காங்க. சுகபுரிவாரும் ஜனக மகாராஜ தனிமையில். அப்போ ஒருத்தர் சேவகன் வர்றான், சுவாமி நம்ம நாட்டு மேல படையெடுத்து வர்றாங்க எதிரிகள், நம்ம அரண்மனை பக்கத்துல வந்துட்டாங்க, நம்முடைய மிதிலாபுரி கோட்டை பக்கத்துல வந்துட்டாங்க. அப்படியா? சரி, சேனாதிபதிக்கான கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வர்றேன். அப்புறம் தொடர்ந்து ஒரு மறுபடியும் ஞானம் பேச. இவர் சுகமுனிவர் பாக்குற, என்னடா சண்டை கூட படையெடுத்து வந்துட்டாங்க, இவர் சும்மா இங்க கத்திகை எல்லாம் எடுக்காம என் கூட ஞானம் பேசுறாரு, என்ன மனுஷன் இந்த மனுஷன்? அடுத்து ஓடி வரான், சுவாமி சில எதிரிகள் வந்து நம்முடைய அரண்மனைக்கு நெருப்பு வச்சுட்டாங்க, அரண்மனை பற்றி எரியுது, ஐயோ என்றவர். பற்றி எரியட்டும்,
தீ அணைப்பாளர்களுக்கு சொல்லி அனுப்புங்கள், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சுகமணியவரை காணும். அவர் பையன் சுகமணியர் 16 வயது பாலகன், அப்பதான் வர்றார் எஜுகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு. அவரை காணும். ஜனக மகர் எங்க போயிட்டாருன்னா அவர் குடுகுடுன்னு போய் தன் அரண்மனையிலிருந்து தன்னுடைய ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு குடிட்டு திரும்பி வர்றார். ஜனக மகாராஜ் சொல்றாரு, சுவாமி எங்க போயிட்டீங்க? ஆல்ரெடி என்னங்க பத்தி எறியுதுன்னு சொல்றாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஜிப்பா ஒரே வேஷ்டி, அது எரிஞ்சு விடுத்தா என்ன பண்றது அப்படிங்கிறார். அப்ப ஜனக மகாராஜ் தக்க ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன், அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த அனுபவத்தை அப்பா கிட்ட சுகர் சொல்ற, அதுதான்டா உனக்கும் ஜனக மகாராஜுக்கும் வித்தியாசம். எந்த நிலையிலும் தன்னிலை இழக்காதவர் ஜனகர். நீ அவர் எத்தனை மாட மாளிகை கூட கோபுரங்கள் எத்தனை பட்டாடைகள் பஞ்சானை மெத்தைகள் இருந்து கூட அவரவர்கள் கடமைகளை செய்வாங்க. எனக்கானது இப்பொழுது செய்து ஒன் திங் அட் எ டைம், லிவ் இன் த பிரசன்ட். நம்ம குருஜி சொல்றாரோ இல்லையோ, அது போல அப்ப இந்த சின்ன பையன் தலை கொஞ்சம் ஆவான்டா, இவர்கிட்ட அவன் ஞானம் கத்துக்கணும் அப்படி. ராத்திரி படுத்து பஞ்சணி மத்தி உருட்டு தூக்கமே வரல, ரெஸ்டைல் போட்டுக்கிட்டாலும் தூக்கம் வரல. அடுத்த நாள் காலையில ஜனகர் கேட்கிற, சுவாமி நல்லா தூங்குனீங்களா? இல்ல, எனக்கு அந்த புல்லு மேல புல் படுக்கையில் படுத்தாதான் தூக்கம் வரும். எனக்கு இந்த தூக்கம் தர்ப புல் படுக்கை, அதுல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். எங்க அப்பாவும் நானும் அப்படிதான் தூங்குவோம். இங்க பஞ்சனை மெத்துக்கள் குத்திட்டு இருக்கு. சுவாமி தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தர்பை புல் மெத்திய போட்டுறேன், தர்பை புல் படுக்கைய போட்டுறேன். அடுத்த நாள் ராத்திரி வர்றார் ஜனக மகாராஜ். அந்த அரசவை நிகழ்ச்சிகளை முடிச்சு கடமைகளை முடிச்சுட்டு வர்றார். சுகர் வாங்க வாங்குறார். சுகர் அரண்மனைக்கு எல்லாம் பார்த்தா தர்ப புல் ஒரு படுக்கை, 2 படுக்கை இருக்கு. சுகர் கேட்கிறார், எனக்கு ஒரு படுக்கையே ஜாஸ்தியாச்சே, இதுக்கு 2 படுக்கை வச்சிருக்கீங்க, எங்க அப்பா வர்றாரா? உங்க அப்பா எல்லாம் வரல, உங்களுடன் இந்த இரவு நான் ஞானம் பேசி பொழுதை கழிக்க போகிறேன், ஞானத்தை பெறப் போகிறேன், அரிய சந்தர்ப்பத்தை விடாம. அவர் கேட்கிறார், இப்ப இது யார், இது எதுக்கு, இது எனக்கு? ஆச்சரிய, நான் தான் தர்மபுரில படுத்து பழக்கம், இவர் பஞ்சனி மெத்தில படுக்கிறாச்சே, இவர் எங்க தர்மபுரி படுக்கைய வந்துட்டார்? இங்கதான் தாங்கள் அப்பா படுக்க போகிறீங்களா? நிதிரை கொள்ள. ஆமாம், ராத்திரி பேச படுக்கிறார். நீங்கள் பஞ்சனை மெத்தியில் படுத்து, பஞ்சனை மெத்தியில் படுத்துக் கொள்கிறேன், நீங்களும் தர்பை பாயில படுத்து ஆனந்தமா தோன்றார் ஜனக மகாராஜ். அப்பதான் சுகருக்கு தெரியுது, ஓஹோ இவர் உண்மையாலுமே ஞானி, இதுக்காக தான் எங்க அப்பா எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் வேண்டிய உபதேசங்களை பெற்றுக்கொண்டு வேதவியாசம் திரும்பதான் வரல. ஆக விளையாடு வீரா, ஆமா இந்த உலகம் இப்படிதான் இருக்கும், சாதனை பண்ணு, விஸ்வாமித்திரர் கையிலேயே போயிட்ட, வேற என்ன? அந்த குயவனை போல அற்புதமான இந்த பாத்திரத்தை வழி நடத்தக்கூடியவர் இந்த மகா ஞானி விஸ்வாமித்திரத்தை சந்தோஷமா அனுப்புறார். அதுதான் பகவான் தமிழாக்கத்துல ரொம்ப 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 அழகா சொல்றார். 27வது பாடல் இதுதான். அதாவது மறுபடியும் ஒரு முறை பார்த்துடலாம். போலி மன எழுச்சி மகிழ்வு ஊற்றோனாகி, போலி மன பதைப்பு வெறுப்பு ஊற்றோனாகி, போலி முயல்வு ஆம் தொடக்கம் உற்றோனாகி, புரை இளனாய் உலகில் விளையாடு வீரா, மால் எனும் பல்கட்டு விடுபட்டோனாகி, மண்ணு சமனாகி எல்லா நிலைமை கண்ணும் வேலைகள் வேடத்து இகையவ வெளியில் செய்து வேண்டியவாறு உலகில் விளையாடு வீரா அப்படின்ட்டு யோக வசிஷ்டர் சொல்றார். அதுக்கப்புறமா தான் பகவான் கொஞ்சம் கீழே அறிகிறார். இப்ப பகவானே ஜம்முன்னு வசிஷ்டர் ஆயிட்டார். என்ன தமிழ் பாருங்க, கடகட கடகடன்னு வருது. அந்த 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 எதுகை மோனை அந்த சந்த நயம் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த பாடலினுடைய உயிர். இது பகவான் பாடல்கள் ரொம்ப அழகா பார்க்கலாம். அதுவும் இந்த உள்ளதுனாருக்கு அனுபவத்துல எந்த ஞானத்தை பகவான் புகுத்த வர்றாரோ அந்த சந்த நயம் அந்த பாடலில் தானாக விளக்கும். ஏனென்றால் அந்த மகா ஞானி பகவானுடைய உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து பீரிட்டு வந்த வார்த்தைகள். அதனால அந்த சந்த நயத்தை நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப 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 பிடிக்கும். அதுவே அவர் ரொம்ப அழகா சொல்வார், வலைப்படுப்புள் போல் அப்படின்றப்ப வழி உள் அடக்க வலைப்படுப்புள் போல் மனம் அடங்கு உந்தி பெற. அது அந்த டோனே தனி, அந்த டோனே தனி. இதுதானே உந்தி பெற. அது வேற. இங்க பாத்தீங்கன்னா விதவிதமாம் நிலைகள் எல்லாம் விசாரம் செய்து மிச்சை அரு பரமபதம் யாது ஒன்று உண்டோ அதனையே திடமாக அகத்தால் வற்றி
அனவரதம் உலகில் விளையாடுவேன். ஒரு அப்படி அரைகோவல், ஒரு தட்டி எழுப்புறது. இல்ல சினிமா சொன்னேன், உங்களுக்குள்ள சிங்கத்தை தட்டி எழுப்புங்க. அது போல இந்த சந்த நயம் எவ்வளவு அழகா வருது பாருங்க. எது சகலவிதமான தோற்றங்களுக்கும் யதார்த்தமாய் அகத்துள்ளதோ அதை அறிந்தாய், அதனால் அப்பார்வையினை அகலாது என்றும் ஆசை போல் உலகில் விளையாடுவீரா. போலி மனவெழுச்சி மகிழ்வு உற்றோனாகி, போலி மன பதைப்பு வெறுப்பு உற்றோனாகி, போலி முயல்குவாம் தொடக்கம் உற்றோனாகி, புறையலனாய் உலகில் விளையாடுவீரா. மாலெனும் பல்கட்கு விடுபட்டோனாகி, மண்ணு சமனாகி எல்லா நிலைமை கண்ணும் வேலைகள் வேடத்து ஈயவை வெளியில் செய்து வேண்டியவாறு உலகில் விளையாடு வீரா. ஒன் ஷாட் கட 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 கடன்னு வருது தமிழ். ஆக பகவான் அப்படியே யோக வசிஷ்டர் ஆயிடும். அதுதான் பகவான் அந்த அந்த அற்புதமான அந்த நிலைகள்ல எந்த பாடல்களை பார்த்திருக்கிறோ அதுவாவே மாறிடும். அதுதான் நம்மளையும் ரொம்ப தொடருது. அப்படியே எப்படி உலகத்துல நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டார். அகன்ற அறிவு எதுன்னு சொல்லிட்டார், அதோடவே அனவரதமும் இரு சொல்லிட்டார். அதுக்கப்புறமா உலகத்துல நீ எப்படி வாழணும்னு சொல்லிட்டார். 28வது அது அடுத்த நிலைக்கு நீ என்ன போனோம் அப்படின்னு சொல்ல வர்ற 28வது பாடல். அறிவு உண்மை நிட்டனாம் ஆன்மவித்து ஆவான், அறிவால் புலன் செற்றான் ஆர்தான், அறிவு அங்கி ஆவன் அறிவாம் புலிசத்தான், கால காலன் அவன் சாவினை மாய் வீரன் என சாற்று. இந்த உலகத்தை அப்படி வாழ்ந்துட்டு இருக்கியா, அப்ப என்ன ஆகும்? நீ எப்படி இருக்கணும்? அறிவு உண்மை நிட்டனாம். நிட்டன்னா நிஷ்டை, தியானம். உன்னுடைய உண்மையான ஞானத்தால் அந்த ஞானம் என்ற நிலையில், அந்த சமாதி நிலையில், தியானத்தில் ஒன்றி இருக்கும் அந்த நிலையை நீ அடைந்து விட்டால் ஆன்ம வித்து ஆவார். அப்போற்பட்டவன் தான் ஆன்ம வித்து, ஆன்ம நிலைக்கே அவன் தான் அடிப்படையான ஞானியாக மாறி. ஆக நீ தியானம் பண்ண 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 அந்த ஞானமே, அந்த ஞானத்தின் வித்துன்னு விதை, அந்த ஞானத்தின் ஆதாரமாகவே நீ ஆகிவிடுவாய். அதுக்கு என்ன பண்ணணும்? அறிவால் புலன் செற்றானார்தான். அறிவால்னா இந்த ஞானத்தினால், இந்த உண்மையினால் புலன் செற்றான். உனது புலன்களாகிய ஐம்பொறிகளும் 5 ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் செற்றான், அவற்றை வெற்றி கொள்வாயா. என்ன அற்புதமான தமிழ் வார்த்தை! அதை கண்ட்ரோல் பண்ணு, அடக்கு, அதை உன் பயம் கொண்டு வான்னு சொல்லல. ஒரே வார்த்தை, செற்றான். செற்றான் என்றால் வெற்றி கொண்டான், அழித்தான் என்று பொருள். ஒரு சண்டையில செற்றுவா வென்றுவா மகனேம்பா. அப்ப அந்த செற்றல் என்றது அழித்தல், வெற்றி கொள்ளுதல். நீ அதை அழிக்காத, வெறுக்காத, பகைச்சிக்காத. அதை மேல் ஆளுமை கொள். உன்னுடைய புலன்களின் மேல் நீ ஆளுமை கொள்ள. செற்றான் ஆர்தான் அறிவு அங்கி. இங்க அங்கினா நீ என்ன சொல்லுவீங்க? ட்ரெஸ் கிடையாது. அங்கின்னா அக்னி, தீ. தீக்கு இன்னொரு பேர் அங்கி. ஏன்னு யோசிச்சு பார்த்துட்டேன். ஏன்டா இது நான் எனக்கா பர்சனலா அங்கினா தீ எப்படிதானே? தீ தான் எப்படி ட்ரெஸ் நம்மள உள்ள அடைக்கிறதோ இல்லையோ, புரியுது? ட்ரெஸ் போட்டுக்கிட்டா ட்ரெஸ்ஸுக்குள்ள நம்ம இருக்கோம் இல்ல, அது போல தீயானது எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கிக் கொள்ளும். அதனால்தான் அதுக்கு அங்கி என்று பெயர். அங்கி என்றால் தீ. அறிவு அங்கி அவன், அவன் ஞானாகினியில் அப்படியே தக 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 என்று ஒளிரும் நிலையை அடைவான். அவன் என்ன பண்ணணும்? அறிவாம் புலிசத்தான். அறிவாம் புலிசித்தான். அப்ப என்ன? புலிசம் என்ன? அங்குசம். புலிசம்னா அங்குசம். இப்போ எவ்வளவு பெரிய யானை, அந்த யானையுடைய பாகன் கையில ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சிருப்பான், அது குரடு மாதிரி இருக்கும். அந்த யானையினுடைய காது பின்னாடி ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் இப்படி இப்படி பண்ணா யானை புரிஞ்சுக்கும் பாகன் என்ன சொல்றான். அதனால்தான் அம்பாள் கையில பார்த்தா ஒரு கையில சூலம் இருக்கு, இன்னொரு கையில அங்குசம் இருக்கு. ஒரு பாசாங்குசம், ஒரு கையில கயிறு இருக்கும், இன்னொரு கையில அங்குசம். சார் எவ்வளவு அழகு சார்! பாசாங்குசின்னு சொல்லுவாங்க. அதாவது பாசம், அங்குசம். அம்மா உன்னை விடமாட்டா, கைத்த ஏன் விளையாடுறா நீ, டே எவ்வளவு தூரம் போக முடியும்? கடைசியில
கைத்து பிடிச்சி இழுத்துருவேன், நீ எங்கிட்ட தானே வந்து சேரணும், அது ஒழுங்கா முதலே அவன் சேரு. ஒரு பசுமாடு இருந்துச்சான், அது வந்து பார்த்தா பச்சை பசேல்னு பெரிய புல்தர புல்வெளி, அது நினைச்சுக்கிச்சான், ஆஹா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மேய் மேய் மேயின்னு மேயணும் அப்படியே பச்சைக்கு 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 பச்சைன்னு சாப்பிட்டுச்சான். ஒரு நிலைக்கு போனோன்னு ஏதோ பிடிச்சி இழுத்துதான், திரும்பி பார்த்தா ஒரு ஆப்படிச்சு அது கழுதுக்கு கயிறு மாடி இருக்கிறாங்க. ஒரு ரவுண்டு தான் வர முடியும், நினைச்ச மாதிரி போக முடியும். அது போல அம்பாள் இது நான் படைத்த படைப்பு, அவன் கழுதையோ குதிரையோ சிங்கமோ மனுஷனோ மாடோ நான் படைச்சிட்டேன், அவன் என் குழந்தை விட முடியாது. அதனால குலிசம், அந்த பாசம், பாசம்னா கயிறு, அந்த கயிற்றுல கட்டி குலிசம் அப்பப்ப குட்டுறது, ஒரடி அப்படி குழுதா இழுக்கிறது, குத்துறது. அனுபவம் என்றும் அனுபவம் என்னும் வேதனைகளும் ஞானங்களும் கொடுத்து என்னை விட்டு செல்ல மாட்டேன், அது ஒழுங்கா என் பாதத்திலேயே இருடா அப்படின்னு அம்பாள் சொல்ற. அது போலதான் இங்கே என்ன சொல்றாருங்க, அறிவாம் குலிசத்தான் ஞானமாகிய அங்குசத்தால் காலகாலன். காலகாலன் யாரு, யாருக்கு பேரு காலகாலன்? சிவபெருமான். எல்லா படைப்புகளும் ஆதியாய் ஆதி யோகியாய் இருக்கக்கூடிய சிவபெருமான் அவன் அவன் பாதங்களை அடைவாயாக. பகவான் எவ்வளவு அழகா சொல்றார். அந்த அருணாச்சலமே அவருக்கு ஒரு அக்னி பிழம்பா தெரிஞ்சது, ஒரு ஜோதி வடிவா தான் அவரு அண்ணாமலையை பார்த்தார். இங்க அதுதான் சொல்றார், என்ன அழகான வார்த்தைகள், அதுவும் அவருடைய அதரங்களில் இருந்து வெளிப்படும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பகவான் காலா காலா, சொல்றச்சியே உங்களுக்கு ஒரு எழுச்சி, ஒரு அப்படியே ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு காலகாலன், காலத்தை வென்றவன், காலனுக்கே காலனாய் மாறி காலகாலன் அவன். அந்த சிவத்தின் பாதங்களை பற்றுவாயாக. சாவினை மாய், அந்த சாவினையே சாய்ப்பாயாக. மாய் என்றால் அழித்து விடும். இறப்பு என்னும் அந்த இறப்பிற்கே இறப்பை உண்டாக்குவாகியாக. அப்பொழுதுதான் நீ வீரன், அப்பொழுதுதான் நீ எடுத்த பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் உண்டு என சாற்று என்று சொல்லுவாயாக என்று அறிந்து கொள்வாயாக. அற்புதமான தமிழ் பகவான் ரொம்ப அழகா சொல்ற. அதனால உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி வேஷம் போட்டு விளையாடுவீரான்னு வசிஷ்டர் எப்படி ராமருக்கு சொல்றார், அது போல இந்த உலகத்தில் இருக்கவும் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல அறிவாம் அங்குசத்தால் காலகாலன், அந்த இறைவனுடைய பாதங்கள் தான் நமக்கு என்றைக்குமே சத்தியம், நித்தியம், நிர்மலம், நிர்குணம் என்று அதை மட்டும் கெட்டியா பிடிச்சிட்டீன்னு இந்த இறப்புக்கே இறப்பை நீ உண்டாக்குவாய். என்ன வார்த்தைங்க, என்ன வார்த்தைங்க, அதான் பகவான் பண்ண இல்லையா? இப்ப மறுபடியும் பார்க்கலாம். அறிவு உண்மை நிட்டனாம், நீ ஞான அறிவு உண்மை நிட்டனாம் ஆன்ம வித்து ஆவான். அறிவு புலன் செற்றான் ஆர்தான் அறிவு அங்கே ஆவன். அறிவாம் குலிசத்தான் காலகாலன் அவன். சாவினை மாய் வீரன் என சாற்று. ஆக இந்த ஞானத்தில் நிலை பெற்று நமக்கான கடமைகளை செய்து அங்கங்கே தனியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிவில் நாம் சேர வேண்டிய இடம் அந்த சிவனின் பொற்பதங்கள் தான் என்ற ஒரு அற்புதமான நிலையில் என்றும் நிலைத்திருந்து நம் வாழ்க்கையை நாம் நடத்தி செல்வோமே. ஆனால் இந்த உலகில் விளையாட்டு விளையாட்டு கம்பநாட்டாழ்வார் சொன்னதும் அதுதான், யோக வசிஷ்ட சொல்லுவார். ஆக எதையுமே never be judgmental, be with unconditional love. இந்த விளையாட்டை பார்த்து இந்த அனுபவம் போயிட்டே இருக்க முடியும். இந்த வாழ்க்கையினுடைய ஒரு அற்புதமான விளையாட்டை எப்படி வாழ வேண்டும், எப்படி விளையாட வேண்டும் என்று மிக அற்புதமாக பகவான் தன்னுடைய தெள்ளு தமிழால், தீஞ்சுவை தமிழால், இன்னிசை தமிழால், இயங்கு தமிழால், இன்புறு தமிழால் நமக்கு அழகழகா அழகழகா அழகழக சொல்ற மெய்ஸ் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் அங்கங்க உட்கார்ந்த அழக பாத்தீங்கன்னா அந்த சந்த நயம் எப்படி அருணகிரிநாதர் சந்த நயம் ஒவ்வொரு திருப்புகளுக்கும் வெவ்வேறாகுமோ அது போல பகவான் அந்தந்த உணர்வுக்கு ஏற்ப தமிழாக்க மட்டுமல்ல அந்த சந்த நயமும் அவ்வளவு அழகா அமைகிறது. ரொம்ப நல்ல. ஆக 28 பாடல்கள் பார்த்துட்டோம். மொத்தம் 41 பாடல்கள், இன்னும் 12 பாடல்கள் இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? ரொம்ப அழகா திருப்தியா இருந்துச்சு. ஆக உங்களுடைய ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா நீங்க கேளுங்க. இல்ல
செஷன் உள்ளது 40 அனுபந்தம். ஒரு அற்புதமான அதுதான் அங்க பல்நூல் கூறும் உண்மை. பகவானுடைய எளிமையை பார்க்கிறோம், அவருடைய ஞான விகாசத்தை பார்க்கிறோம். நான் சொல்றதா உண்மை சொல்லப்பா, பாரு தேவி கலோத்திரத்தை சொல்லி இருக்குது, விவேக சூடாமணிக்கு சொல்லி இருக்குது, யோக வசிஷ்டத்தை சொல்லி இருக்குது. இதுல எல்லாத்துக்கும் எளிதாக சொல்லியிருக்கு. அதனால உண்மை என்றும் ஒன்றுதான். அதை நான் மொழிந்தாலும் சரி, யோக வசிஷ்டர் மொழிந்தாலும் சரி, ஆதிசங்கரர் மொழிந்தாலும் சரி, எல்லாம் உண்மை என்றும் உண்மை. அதுக்குதான் இந்த உள்ளது 40 அனுபந்தம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆதார நூல். பகவான் ஏதாவது டவுட் இருந்தா பேசணுங்க, பேசுங்க. ஜெயகுருதேவா. ஜெயகுருதேவா, அப்ப நீங்க சொன்னேன் இல்லையா, இந்த உலகத்துல வாழும் போது வேஷம் போட்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா உள்ள முழுகாம இருக்க, அதுக்குள்ள முழுகி போயிடக்கூடாது, வேஷம் போட்டுக்கணும்னு சொன்னேன் இல்லையாப்பா? இப்ப வேஷம் போடுறது அப்படின்னா என்னன்னா, லைக் அவங்களோட குணத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்றேன் இல்லப்பா? நான் அதுக்கும் உதாரணம் சொல்லிட்டேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறச்ச வெறுப்பை காட்ட முடியாது, ஒரு சாவு வீட்டுக்கு போறச்ச சந்தோஷத்தை காட்ட முடியாது, சந்தோஷத்தை காட்ட முடியும். அது போல அந்தந்த நிலைகளில் வீட்டிலேயே என்ன நடந்துருக்கு, தினம் தினம் சுத்தியே அந்த மாதிரி தானேப்பா இருக்கு. நமக்கு ஒண்ணு பிடிக்கணும், இன்னொருத்தருக்கு ஒண்ணு பிடிக்கல. அதனால்தான் விளையாடு வீரா. சோ நம்ம வாழ்க்கை ஒரு சாதனை, அதை ஒரு சோதனையா எடுத்துக்காம நம்மை சாதனையாளர்களா மாறணும். அதுதான் அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம அப்படிதான் வாழ்ந்து வரணும் வெளியில. எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. அதுலதான் மீண்டு வரணும். அதுக்கு சத்குருவுடைய துணை என்னைக்கும். ஜெயகுருதேவா, ஒரு எனக்கு சின்ன அப்சர்வேஷன் கிடைச்சது சார். இப்போ கீதோபதேசம்ல மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு எழுந்துக்கோ, கோ அண்ட் ஃபைட் அப்படிங்கிறார். வேற மகாவிஷ்ணு இந்த ஃபார்ம் ஆஃப் ராமாவுக்கு வசிஷ்டர் இஸ் அட்வைஸ். ஒரு அற்புதமான நிலை. குருவுக்கே பாடம் சொன்ன முருகனை போல, சிவபெருமானுக்கே ஞானம் சொன்ன தண்டாயுதபாணியை போல இங்க வசிஷ்டர் ராமருக்கு ஞானம் சொன்ன. செஷன் முடிச்சுக்கலாமா? லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். அடுத்த வாரம் பார்க்கலாம்.